வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிறுகீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 7 பல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஒரு 4 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ நான் கீரை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 3 கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். சிறுகீரை கீரையை வாங்கிட்டு வந்து பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை நான் கடாயில் போட்டுடுறேன். பார்க்க தான் கீரை நிறையா தெரியும், ஆனால் வதக்கும்பொழுது ரொம்ப கம்மியாயிடும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. கீரை ஒரு 10லேருந்து நம்ம 15 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், நல்லா குக் ஆகிடும். கீரையை ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். கீரை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் இதுக்கு சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காவை போட்டு சும்மா லைட்டாக 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சிறுகீரை பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 இல்லை 3 நாள் நம்ம கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சிறுகீரை பொரியல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.